யூடியூப்லேயே இது தாங்க ஃபஸ்ட் டைமு. நான் இந்த மாதிரி வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது எங்கள் வீட்டில் செய்கிற ஒரு சூப்பர் டேஸ்ட்டான முருங்கைக்காய் கறிங்க. கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டுக்கே அடிக்ட் ஆயிருவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இதை மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான், நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு 3/4 பதம் வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிக்கிறட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மட்டும் கல் உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. நம்ம வீட்டில் பேசிக்காக இருக்கிற வெங்காயம், தக்காளி, அதோட இது முருங்கைக்காய் சீசனுங்கிறதுனால நிறையா கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த உப்போட எல்லா முருங்கைக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய் 3/4 பதம் நல்லா வெந்திருக்கும். உள்ளக்க மட்டும் சென்டராக மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேகாமல். இப்போ பாருங்கள், அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி நல்லா வெந்திருக்கு. திரும்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில ஒரே ஒரு டைம் மட்டும் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வேகிற டைமில் சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிடலாம். இது தாங்க ஹைலைட்டு. ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இதில் சோம்பு, ஜீரகம், அதோட கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள், இதை வச்சு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது தாங்க இந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவரு, டேஸ்ட்டு எல்லாத்தையுமே தூக்கி கொடுக்கறது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு காரத்துக்காக நான் 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள். சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. பச்சை மிளகா போட்டுறாதீங்க. ஏன்னா சாப்பிடும்போது குழந்தைங்க சாப்பிட்டா கூட முருங்கைக்காய், பச்சை மிளகா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சாப்பிட்டா காரமாயிரும். அதனால் பச்சை மிளகா சேர்த்துக்கிறாதீங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தேங்காய், சீரகம், சோம்பு, அதை சேர்த்துட்டு மிக்ஸி அலசிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். முருங்கைக்காவும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போனா தான் முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அந்த மசாலா எல்லாமே ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும். உப்பு பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் வாசனையாக இருக்குங்க. அந்த தேங்காயோட வாசனை எல்லாமே சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கூட இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அந்த கிரேவியாக இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் ரசம் சாதம், ஒயிட் ரைஸோட கூட இந்த மசாலாவெல்லாம் பிசைஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டைம்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள்.